This is Nithisananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹோம்மேட் கீ. அதாவது வீட்லயே எப்படி நெய் காய்ச்சறது தான் சொல்லி தர போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கலாம். நான் அன்சால்ட்டட் பட்டர், அதாவது உப்பு இல்லாத வெண்ணெயை சேர்த்திருக்கேன். 1/2 கிலோங்க இது. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மெல்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் கலரி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக உருகிடும் உங்களுக்கு. நிறைய பேர் நெய் காய்ச்சது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த 5 மினிட்ஸ் ஆகுதுங்க. சப்போஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த வெண்ணெய் உருகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. இப்போ ஃபுல்லாகவே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வெண்ணெய் நல்லா உருக்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இது அன்சால்ட்டட் பட்டர்ன்றதுனால நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நல்லா நுர வரும். இந்த சமயத்தில் நீங்கள் கைவிடாத கலரிட்டே இருங்க. இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா வெண்ணெயில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும், அதை நம்ம மேலே வெடிக்கும். இப்போ நம்ம கண்டினியூஸாக கலர வேண்டிய அவசியம் இல்லை. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டால் போதும். உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் நெய் ஒரு அளவுக்கு ரெடி ஆகிட்டு வருது. இப்போ பாருங்கள், அந்த நுரையில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வெடிச்சு முடிச்சாச்சு. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமாச்சும் ஆகும். இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நெய் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, நுரையெல்லாம் போய். இந்த சமயத்தில் நீங்கள் முருங்கை இலையை நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர். இது டெய்லி நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த முருங்கை இலையை போட்டதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா முறுமுறுன்னு ஆகட்டும். சப்போஸ் உங்ககிட்ட முருங்கை இலை இல்லைனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கருவேப்பிலையை கூட போடலாம். நீங்கள் டெய்லியுமே கூட வந்து கொஞ்சம் நெய்யில் இந்த மாதிரி முருங்கை இலை இல்லை கருவேப்பிலை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க. இப்போ முருங்கை இலை முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த நெய்யை சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படியே விட்டிங்கனாக்கா அடியில் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி சூடாக சேஞ்ச் பண்ணக்குள்ளே நீங்கள் எவர் சில்வர் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பவுலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது விடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆறிட்ட அப்புறமா நீங்கள் கிளாஸ் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அந்த நெய் காய்ச்சின பாண்டிலில் கீ ஸ்லேகன்னு சொல்லுவாங்க, கசடு. அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் சின்னதாக ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்டுறேன். நான் 1/2 கப் ராகி மாவு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க. மேக்ஸிமம் இது நிறைய பேர் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக செய்வாங்க நெய் காய்க்கக்குள்ளே. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. மீதி இருக்கிற 1/4 கப் ராகி மாவி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ராகி மாவு நல்லா ஸ்மெல் வரணும். குறைஞ்சது 5 நிமிஷமாக தான் ஆகுங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக செஞ்சால் தான் இந்த ஸ்வீட் நல்லா வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள், அந்த நெய் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த ராகி மாவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடைசி சக்கரை ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சக்கரை மெல்ட் ஆகக்கூடாது. இந்த ஸ்வீட்டுக்கு முக்கியமே அந்த சக்கரை கிறிஸ்டல் கண்டிப்பாக இருக்கணுங்க. இப்போ நான் 1/2 கப் ராகி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முக்கியமாக சுகர் மெல்ட் ஆகக்கூடாதுங்க. இப்போ இந்த ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. உடனே வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே விட்டிங்கனாக்கா தீஞ்சு போயிடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. எங்கள் வீட்டில் இது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இப்போ ராகி மாவு ரெடி. இப்போ நெய்யும் ஆறி போயிடுச்சு. நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெய் ஊற்றக்குள்ளவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா ப்யூராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மெல்லும் செமையாக இருக்குங்க. ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் மலர்மலாக இருக்குங்க. ஸ்வீட்டுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக கடையில் நெய் வாங்குறத விட இந்த மாதிரி பட்டர் மெல்ட் பண்ணி நீங்கள் நெய் காய்ச்சினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த நெய்யில் காய்ச்சின முருங்கை இலையை பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது சாப்பிட்றதுக்குள்ள டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ராகி மாவு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெய் காய்ச்சக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்.